ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 18 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்புறமா ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, இந்த வயசுலயும் நீங்க இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கலை ஆர்வத்தை பாராட்டுற சம்மந்தின்னு சொன்னோடனே அவங்க முன்னாடி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாங்க. அடுத்து எல்லாருமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. விஜயா மட்டும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி யாராச்சும் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து சேருவாங்க அப்படின்னு. அதுவும் 1 மாசத்துலயே 40 பேர் சேர்ந்துருவாங்க. ரூ. 8,000 சாரி ரூ. 80,000 கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரூ. 2,000 அந்த மாரி கணக்கு பண்ணி அப்படி கனவுல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து யாரோ பெல் அடிக்காங்க. போய் பார்த்தா தண்ணி கேன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மளிகை ஜாமான் அப்படி ஒவ்வொருத்தரா வராங்களே தவிர டான்ஸ் ஸ்கூலுக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிக்கிட்டே இருக்கும்போது, ஒருத்தர் வராரு. வந்து இந்த மாரி இங்க ஸ்கூல் நடத்துறீங்களா? எத்தன பிள்ளைங்க வராங்க? என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கேட்குறாரு. கேட்ட பிறகு அப்போ உடனே விஜயா கேட்குறாங்க, "உங்க பொண்ண எப்போ கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னோனே?" "எனக்கு பொண்ணுலாம் இல்ல பையன் தானோனே." "சரி உங்க பையன எப்போ கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னோனே?" "நான் ஏம்மா என் பையன சேர்க்கணும்? நான் ஈபி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். இந்த பில்டிங் வந்து இந்த மாரி நீங்க ஃபீஸ் எல்லாம் வாங்குறனால கமர்ஷியல் பில்டிங் ஆயிருச்சு. அதனால நீங்க 3 மடங்கு அதிகமா எங்களுக்கு வந்து ஈபி பில்லு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் குடுத்து நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனோனே, இப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே யார்கிட்டயாச்சும் நீ வாய தொறந்தா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு விஜயாவ உள்ள உட்கார வச்சுடுறாங்க. கடைசில ஒருத்தர் வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வர்றாரு சேர்க்கிறதுக்காக. பார்வதி என்ன சொல்லிடுறாங்கன்னா, "இங்க அப்படிலாம் சொல்லிக் குடுக்கல" அப்படின்னோனே, "சரி இங்க போர்டெல்லாம் வச்சிருக்கிறீங்களே, என் பொண்ண சேர்த்து விடலான்னு வந்தேன். நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது விஜயா உள்ள இருந்து ஓடுறாங்க. போய் "நான் தான் சொல்லிக் குடுக்குறேன், நான் தான் சொல்லி" "என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. வாம்மா உனக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன்னு" சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப விஜயா வந்து பார்வதிய திட்டுறாங்க. வீட்ல போய் அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் கூட வரலையேன்னு. முத்து வேற வந்து அவர் பங்குக்கு கலாய்ச்சு தள்ளுறாரு. "என்ன யாருமே வரலையாம்மா? சிகாமணி என்ன இப்படி சோகத்துல உட்காந்துருக்காங்கன்லாம்" கேட்டோனே, இந்த உலகத்துல யாருக்குமே அறிவே இல்ல. அதனால தான் மழை வரமாட்டேங்குது, அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விஜயா பாட்டுக்கு புலம்பி தள்ளுறாங்க. யாருமே வரல. ஒருத்தர் கூட கலை ஞானமே இல்ல. அதனால தான் உலகமே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, முத்துவும், மீனாவும் வந்து அவங்க பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. விஜயா கிட்ட வந்து பார்வதி என்ன சொல்றாங்க, "நீ உள்ளே இரு. நானே போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, இவங்க 2 பேரையும் பார்த்தோனே விஜயா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு முத்துவும் மீனாவும், விஜயாவும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மீனா டான்ஸ் ஆடி முடிச்சோனே முத்து கைத்தட்டி கையெல்லாம் குடுத்துட்டு இங்க திரும்பி பார்க்குறாரு. விஜயா வந்து கழுத்து சுளுக்குன மாரி ஒரு சைடா நின்னு இன்னொரு கைய வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.